ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லாங் ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ, அதனால் வந்து ஒரு லாங் வீடியோ எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய கார்டனில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஆர்கானிக் உரங்க தாங்க. எதுவுமே வந்து வெளியிலேருந்து வாங்கி போடுறதில்ல. ஸோ, நம்ம வீட்டில் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ, அதை யூஸ் பண்ணி தான் காயெல்லாம் வளர்த்துட்டு வர்றோம். ஸோ, அப்படி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. புது வரவு. இது வந்து ஆக்சுவலாக இருந்தான். பட் ஆனால் காய் வந்து முத்தி போயிடுச்சு. அவனை வந்து யூஸ் பண்ணவே முடியல. இந்த தடவை வந்து வெளியில் வந்து பீர்க்கங்காய் வந்து போட்டிருக்கிறேன். சூப்பராக வந்து பீர்க்கங்காய் வந்துட்டுருக்கோம். நிறைய வந்து காயும் வச்சிட்ருக்குறான். ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் நிறைய காய் வருவாங்க. இவன் ஏன் அதை நான் சீக்கிரமே வந்து கட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இவன் முத்தி எப்போ முத்துறான் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேதுங்க. ஸோ அதனால் ஒரு காயாவது டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நீளமாக அவ்வளோ பச்சை பசேன்னு சூப்பராக இருந்தாங்க. ஸோ வந்து கட் பண்ணும்போதே அப்படி ஒரு ஹாப்பியோட கட் பண்ணியாச்சு. இன்னொரு கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த நீல கலரில் வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் இருப்பான் இல்லையா, அவன் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் ஆனால் நான் தான் வந்து சரி ஃபுல்லாக எல்லா காயும் கட் பண்ணும்போது அவனை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து கட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே வந்து புதுசாக வந்து நம்ம வந்து இத்தனை நாளாக வந்து நான் வந்து தக்காளி மிளகா அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இந்த ஒரு புது வெஜிடபிளை நம்ம கார்டனில் பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் தான். இவன் வந்து என்னென்னா சாதாரண கத்திரிக்காய் செடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா வளரும்போதே வந்து அந்த தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலராகவே இருக்கிறான். அந்த காய் என்ன நிறத்தில் இருக்கோ அந்த ஸ்டெம்மும் வந்து அதே நிறத்தில் இருக்கிறான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இந்த செடி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஸோ இதனோட பூவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய். இவனும் வந்து நிறைய பாட்டில் வந்து வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அவனோட பங்குக்கு என்ன காய் தர முடியுமோ அந்த காயும் தந்துடுறான். அவனையும் வந்து அப்படியே 2 வெண்டைக்காய் இருந்தான் அவன் கட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து இது இருந்தான், இன்னொரு வெண்டைக்காய் இருந்தான். அவனை வந்து பிடுங்க போகிறதுக்கு இவர் வந்து இடையில வந்து ஒருத்தர் வந்து நம்மளை பிடிச்சி இழுத்துட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. அவர் எப்பயுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். நான் அந்த கட்டத்துறையை வந்து கலவரம் பண்ணுறதுக்குனே இருப்பான். ஸோ வந்து அவனை வந்து தாண்டி போயிட்டு நாட்டு வெண்டைக்காரன் தான். அவனை வந்து கட் பண்ணிவிட்டு அவனுக்கிட்ட வந்து நிறைய வேண்டாத புல்லெல்லாம் வந்து அந்த பக்கெட்டில் இருந்தான். ஸோ அவனை பிடுங்கி போட்டுட்டு நம்ம அந்த ஒரே ஒரு வெண்டைக்காரன் தான் அவனை சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டு, அந்த பூவும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. காய்கறியில் இருக்க பூவில் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, இவன் சாவுமா வேணாமா அப்படின்ற நிலமையில ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தான் இவன். இன்றைக்கும் வந்து 2 தக்காளி வந்து அவனோட செடியில் வந்து பழுத்துட்டு இருந்துச்சு. அதையும் வந்து பிடிங்கியாச்சு. ஸோ வந்து அவன் ஆனால் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப குட்டியாக தான் இருந்தான். பட் அவனோட ஹார்வெஸ்ட் டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் வந்து குட்டியாக வந்து குட்டியிலே படுத்துறான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்தான். ஆனால் அவன் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி தக்காளி செடி வந்து ரொம்ப நிறைய போயிருந்தான். ஸோ அவனை சேவ் பண்ணி வேறு பிளேஸில் மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அவனையும் வந்து நல்ல ஒரு பிளேஸில் செட்டில் பண்ணி விட்டுட்டு, பக்கத்தில் பார்த்திங்கன்னா செர்ரி டொமேட்டோ அப்படியே அழகாக பழுத்து அப்படியே ஒரு ரெட் கலர் இருந்தாங்கங்க. அப்படியே அவனை வந்து எடுத்துட்டு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா விட்டுட்டோன்னா நல்லாவே பெருசாக நல்ல செர்ரி எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ் வரைக்கும் நல்லா வந்து வளர்றான். சிலது வந்து ரொம்ப குட்டியிலேயே பழுத்துடுறான், அந்த மாதிரி இருக்கிறான். ஸோ அவனோட வந்து அவன் எப்பயும் ஆஸ் யூஷுவலாக வந்து நம்மக்கிட்ட ஒளிஞ்சு காட்டி அப்படியே வந்து ஒரு வித்தையெல்லாம் காட்டுவான். ஸோ அவனை வந்து கீழே மேலேன்னு எனக்கு வந்து எக்ஸசைஸ் மார்னிங் பண்ணாத வேலையை வந்து இவன் பண்ணி விட்ருவான். எங்கே இருக்குது, கீழே இருக்குதா, மேலே இருக்குதா, எங்கே ஹைட் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்து அவனை பிக் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு வழியாகிடும். ஏன்னா கையிலையும் மொபைல் வச்சுட்டே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால மார்னிங் எக்ஸசைஸை என்னோடய செர்ரி டொமேட்டோ வந்து தீர்த்து வச்சுருவான். ஸோ அதனால் அவனையும் வந்து பிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் சில்லி. அவனும் வந்து அப்படியே இணைபிரியா நண்பர்கள் மாதிரி. இவனும் ரெட் கலரில் இருப்பான், அவனும் ரெட் கலர் இருப்பான். என்னோடய கார்டனே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஒரு ரெட்டிஷ்ஷாக தெரியும். அப்படி ஒரு அழகாக இருப்பானுங்க 2 பேரும் சேர்ந்து. அவ்வளோ நீயா நானான்ற மாதிரி போட்டி போட்டு ரெட் கலரில் இருப்பானுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருப்பானுங்க. ஸோ அவனையும் வந்து பிக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இன்றைக்கும் ஆஸ் யூஷுவலாக பார்த்திங்கன்னா சில்லிஸ் வந்து நிறையா ஆக்சுவலாக வந்து அவனோட ஹார்வெஸ்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பூக்களும் வந்துருச்சு.
சில்லிஸில் அந்த அளவுக்கு எனக்கு வந்து காய் கொடுத்துருக்கான். அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ காய்ங்க என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ காய். இந்த காயெல்லாம் வர்றதுக்கு வந்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து சாதாரணமா வந்து வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதவே யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கம்போஸ் பண்ணி அது டைல்யூட் பண்ணியோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக காய் தருவான். நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி பூச்சிங்கலாம் வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ வந்து ஆஷ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சாம்பலை வந்து அப்பப்போ தூவி விடுங்க. ஸோ அந்த மாதிரி டிப்ஸு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் 2 டேஸ்க்கு ஒருக்கா என்னோடய ப்ளேட்டே வந்து நிறைஞ்சிருதுங்க. கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். கை நிறையா காய் கொடுக்குறான். காயும் அதோட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு ஹாப்பினஸ். என்னுடைய ஆக்சுவலாக ஸ்மால் ஸ்பேஸ் தான். பட் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு காய் வந்து நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது வரைக்குமே வந்து கடவுளுக்கு தான் நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இந்த ஒத்த ரோசா சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒத்த ரோசா தான். ஆக்சுவலாக 2 டேஸ் பிஃபோரும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கையில் வந்து அளவு கல்லலை. அந்த அளவுக்கு காய் கொடுத்தா இன்றைக்குமே வந்து அந்தளவுக்கு எப்படியும் ஒரு 1/4 கேஜி மேக்ஸிமம் இருப்பான். அந்த அளவுக்கு வந்து என்ன கத்திரிக்காய் வந்து கொடுத்துட்டான். ஸோ அவன்லி வந்து என்னென்னா கொஞ்சம் ஆண்ட் இருந்தாங்க. கொஞ்சம் எறும்பு வந்ததுனால என்ன பண்ணிடுறான்னா, அந்த காய் வந்து அந்த இலைங்கள்லாம் வந்து காயில் போய் எறும்பு போய் பூந்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருந்தான். அவனுக்கு வந்து என்னன்னா இன்றைக்கி வந்து சாம்பல் உரம் வந்து கொடுத்தோம். ஸோ எல்லா செடிங்களுக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஆவதும் சாம்பலில் வந்து நீங்கள் வந்து அது மேலே இலைகள தூவி விட்டிங்கன்னா அந்த பூச்சி வராது. எவ்வளோ காய் கொடுத்துருக்கான் பாருங்கள். அவ்வளோ காய் கொடுத்துருந்தான். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி வந்து இன்னும் இருக்கிறான். நிறைய பூ வச்சுருக்கான், நிறைய காய் வச்சுருக்கான். அந்த ஒரு இதுலேயே வந்து அவ்வளோ காய். ஸோ கத்திரிக்காய்லாம் வந்து அத்தியாவசியமான ஒன்றுங்க. வீட்டில் கன்ஃபார்மாக இருக்க வேண்டிய கத்திரிக்காய். என்கிட்ட 4 வெரைட்டி இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்பவே ஜாலியாக பண்ணிவிட்டு, ஸோ பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் அது கீழே ஆண்ட் இருந்தாங்களா, அவனுக்கு கொஞ்சம் அந்த பொடி இருந்துச்சு குட்டியாக. ஸோ அதை தூவி விட்டுட்டு அவனை இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில்லி செடி இருந்தாங்க. அவங்க வந்து சோலோ பெர்ஃபார்மர். அவங்க பக்கத்துலேயே ஒரு காந்தாரி இருப்பா இல்லையா, அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பக்கெட்டில் வந்து டொமேட்டோ செடி என்னையும் பிக் பண்ணுடா அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் வந்து நிறையா பழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீ பிக் பண்ணலைன்னா நான் கீழே விழுந்துருவேன், என்னையும் கொஞ்சம் பிக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் குட்டி குட்டியாக இருந்தான், அவனையும் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக என்னோடய ஹார்வெஸ்ட்டை வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸோட ஒரு வித்து ஃபுல் பிளேட்டோடு வந்து ஹார்வெஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்குறக்கே அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த இந்த டேபிள் ரோஸ் வந்து எங்கேயோ வந்து அந்த கட்டிங்ஸ் கிடச்சிச்சான். ஸோ அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவனுக்கு இப்போதைக்கு பாட்டு இல்லைங்க. ஸோ அதனால இருக்க செடியில் வந்து ஊனி வச்சுட்டேன். அவங்க கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, நான் சில்லி செடி கொஞ்சம் பிடுங்கினேன். ஸோ சில்லிஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆனதுக்கப்புறம் இந்த மூஞ்சி இருக்கான்ல, அவனை தூங்க வச்சுட்டு என்னோடய ஹார்வெஸ்ட்டை முடிச்சாச்சு. தேங்க்யூ, பாய், சி யூ.